சரும பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன உணவுகள் கட்டாயம் சாப்பிடக்கூடாது? ஏன்னா, நம்ம நெறைய பேருக்கு இந்த ஸ்கின் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா? இதில முக்கியமா இந்த சொரியாசிஸ், எக்ஸிமா இத தாண்டி காரணமே தெரியாத எனக்கு உடல் முழுவதும் ஒரு இச்சிங் இருக்கு டாக்டர். நான் காலையில எந்திரிக்கிறேன், அப்படியே அரிப்பு. ஒரு மாரி பிக்கிதுன்னு வேற சொல்வாங்க. அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரிக் மாரி வச்சுட்டு நான் அப்பப்போ வந்து முதுகுல எல்லா இடத்துலயும் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சரும பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா, நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். நல்லாவே ரிசல்ட் இருக்கு. ஆனா, டயட் கண்டிப்பா நீங்க லைஃப் லாங் இந்த டயட்ட ஃபாலோ பண்ணா மட்டும் தாங்க, திரும்ப உங்களுக்கு இந்த சரும பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அப்படிப்பட்ட உணவு முறைகள் என்னென்ன? எந்த உணவுகள் எல்லாமே நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, இந்த சித்த மருத்துவத்தில நம்ம சொல்லக்கூடிய இந்த உணவுகள எப்படி நம்ம எடுத்துக்கணும்? இந்த கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சொல்றது, கம்பு, கேழ்வரகு, சில வகையான சிறு தானிய வகைகள். சரிங்களா? இது எல்லாமே எல்லாருக்குமே வந்து இது அலர்ஜிய வந்து காஸ் பண்ணுமான்னா, அப்படி கிடையாது. இந்த 6 வகையான உணவுகள கட்டாயம் நீங்க தவிர்க்கணுங்க. ஏன்னா ஸ்பெஷல் மெடிசின் நம்ம நெறைய சொல்றோம். முக்கியமான ஒரு மருந்து. அதிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த காயகல்ப மருந்து வகைகள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். கீழாநெல்லியிலிருந்து, பரங்கிப்பட்டையில இருந்து செய்யக்கூடிய முக்கியமான மருந்து வகைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சரும பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன உணவுகள் கட்டாயம் சாப்பிடக்கூடாது? ஏன்னா, நம்ம நெறைய பேருக்கு இந்த ஸ்கின் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா? இதில முக்கியமா இந்த சொரியாசிஸ், எக்ஸிமா இத தாண்டி காரணமே தெரியாத எனக்கு உடல் முழுவதும் ஒரு இச்சிங் இருக்கு டாக்டர். நான் காலையில எந்திரிக்கிறேன், அப்படியே அரிப்பு. ஒரு மாரி பிக்கிதுன்னு வேற சொல்வாங்க. அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரிக் மாரி வச்சுட்டு நான் அப்பப்போ வந்து முதுகுல எல்லா இடத்துலயும் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சரும பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா, நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். நல்லாவே ரிசல்ட் இருக்கு. ஆனா, டயட் கண்டிப்பா நீங்க லைஃப் லாங் இந்த டயட்ட ஃபாலோ பண்ணா மட்டும் தாங்க, திரும்ப உங்களுக்கு இந்த சரும பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அப்படிப்பட்ட உணவு முறைகள் என்னென்ன? எந்த உணவுகள் எல்லாமே நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, இந்த மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு தொந்தரவுகள் வராம இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கட்டாயம் தவிர்க்க வேண்டிய உணவுகள். ஏன்னா நம்ம மெடிசின் குடுக்குறோம். சரி நீங்களும் கரெக்ட்டா அத சாப்பிடுறீங்க. ஆனா உணவு முறை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன உணவுகள்னு சொல்றேன். கவனமா அத தவிர்த்துக்கோங்க. இந்த சொரியாசிஸ் இருக்கவங்களா இருக்கட்டும், எக்ஸிமா, வெண்புள்ளி இருக்கிறவங்க, சருமத்தில என்ன காரணம்னே தெரியாம அரிப்பு இருந்துகிட்டே இருக்கிறவங்க. முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது அதிகமான புளிப்பு. ஸோ பொதுவா எல்லாருமே இந்த அறுசுவைகள்ல புளிப்புன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இனிப்பு சொல்லவே வேண்டாம். இல்லைங்களா? இந்த புளிப்பு சுவை என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடல்ல அரிப்பு. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ ட்ரிகர் பண்ணுது, தூண்டி விடுது அப்படின்னே சொல்லலாம். "நீ ஏன் சும்மா இருக்க? அந்த புளிப்பு உனக்கு உள்ள போனோனே நீ ஏன் சும்மா இருக்க? போயிட்டு நல்ல அரிப்ப ஏற்படுத்து" அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அந்த இம்யூனோகுளோபின்ஸ வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ட்ரிகர் பண்றதுனால அரிப்பு உங்களுக்கு தாங்க முடியாத வந்துருங்க. வேற வழியே இல்ல. புளிப்ப விட்டுருங்க. புளிப்பு அப்டின்னா என்ன டாக்டர்? அப்டின்னா புளி சேர்த்து நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா? புளி சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த உணவு நல்லா சுண்ட வைத்து வத்த குழம்பு, இல்ல மீன் குழம்பு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, எப்பயாவது சாம்பார் சாப்பிடுறேன், ரசம் சாப்பிடுறேன் இதுனா கூட ஓகேங்க. அந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா இன்னும் ஹீட் பண்ணி திரும்ப திரும்ப 2, 3 நாள் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது கண்டிப்பாக கழிவுகளாக சேர ஆரம்பிக்கும். இப்ப நரம்புகள்ல சேர்ந்து உங்களுக்கு அரிப்பு நோயை உண்டாக்கும். அதே மாதிரி புளிப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் அவாய்ட் பண்ணும். எலுமிச்சை, இந்த நாரத்தம்பழம், ஆரஞ்சு இந்த மாதிரி சாத்துக்குடி, இந்த உணவுகள் எல்லாமே, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ கட்டாயம் இத தவிர்த்துக்கோங்க. அடுத்து 2வது முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்டின்னா, இனிப்புங்க. அளவுக்கு அதிகமான இனிப்பு சாப்பிடுறது. ஸ்வீட் கிரேவிங்ஸ் எனக்கு ரொம்ப இருக்கு டாக்டர். இது எப்படி நான் வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ அதனால ஸ்வீட்ஸ இப்போ சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம்ஸ் நெறைய சாப்பிடுறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போறோம்னா, ஸ்வீட்ஸ் நெறைய எடுத்துக்கிறது. ஸோ தினம்தோறும் நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா, காஃபி, டீ குடிக்கிறோம். அதுலயும் நெறைய ஸ்வீட் ஆட் பண்ணி சாப்பிடுறது. இந்த ஹேபிட் நெறைய பேருக்கு இருக்குங்க. அப்போ இனிப்பு நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, தசையோட வளர்ச்சிக்கு சரிங்களா? தசைகள் நன்றாக வளர்வதற்கு இனிப்பு தேவை.
ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது ரத்தத்தில் டாக்ஸின்ஸாக தான் வருது. அதுவும் இப்போது நம்ம ஒயிட் சுகர் சொல்லவே வேண்டாம். நிறைய பேர் ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் ஸ்வீட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிட்றீங்க இல்லையா, அது எல்லாமே ஒயிட் சுகர்லேருந்து நம்ம செய்யக்கூடியது தான். அது நம்ம உடலில் கழிவாக சேர்ந்து அரிப்பு நோயை உண்டாக்குது, தீராத அரிப்பு நோய் உண்டாக்குது. சரிங்களா? அடுத்து 3வது முக்கியமான விஷயம், இதை தவிர்த்தே ஆகணும் அப்படின்னா உப்பு. உப்பா? நான் என்ன டாக்டர் உப்பை போட்டா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. மறைமுகமாக உப்பு சேர்ந்திருக்கக்கூடிய உணவுகள். இந்த உப்பு சுவை, அதிகமான உப்பு நம்ம உடலில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத கழிவுகளை உடல்ல தங்க வைக்குது, அரிப்பு நம்ம உடல்ல அதிகமாகுது. உப்பு சேர்த்து செய்யக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கட்டாயம் தவிர்த்துக்கோங்க. ஊறுகாய் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது ஊறுகாய், இந்த உப்பு கண்டம் மாதிரியான உணவுகள். சரிங்களா? இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், அந்த உப்பு கண்டம் ஊறுகாய் எல்லாம் முன்னாடி காலத்துல இருந்தே நம்ம சாப்பிட்டுட்டு தானங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ கூட நீங்கள் சாப்பிடலாம். வீட்லேயே போதுமான அளவு உப்பு சேர்த்து தரமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் இதுவே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயமாக அந்த உப்பு சேர்த்து பதப்படுத்தப்பட்ட வடகம் செய்வாங்க, அப்பளம் மாதிரியான உணவுகள், இந்த ஊறுகாய் சேர்ந்தது, அதுக்கப்புறம் இந்த கெச்சப்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, இதுலேயுமே அதிகமான உப்பு சேர்ந்திருக்கும். ரெடி டு குக் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றோம். ஈஸியாக நம்ம சமைத்து சாப்பிட்றது, வாங்கிட்டு வந்து உடனே ஹீட் பண்ணி சாப்பிட்டாவே போதும். அப்போது அது கெடாமல் இருப்பதற்கு உப்பு மட்டும் கிடையாது, எக்ஸசிவாக அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க. இது கண்டிப்பாக நம்ம உடலில் தோல் பகுதியில் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ கட்டாயம் இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உப்பு சேர்ந்த, கரெக்டா, உப்பு சேர்ந்த உணவுகளை கட்டாயம் நீங்கள் தவிர்த்தா மட்டும்தான் தோல் பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கும். அடுத்து 4வது முக்கியமான ஒரு உணவு, இதை தவிர்த்து தாங்க ஆகணும் அப்படின்னு சொன்னா சீ ஃபுட்ஸ், கடல் சார்ந்த உணவுகளை கட்டாயம் நம்ம தவிர்க்கணும். இந்த சீ ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால எனக்கு அரிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். என்னென்னா அந்த சீ ஃபுட்ஸில் நம்ம அந்த மீன் வகைகள், இறால் வகைகள், நண்டு, சிப்பி இந்த மாதிரி உணவுகள் நம்ம சருமத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துது, அரிப்பு நோயை அதிகமாக வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குங்க. அதனால கட்டாயம் இதையும் நம்ம தவிர்க்கணும். அடுத்ததாக 5வது முக்கியமான ஒரு விஷயம், இதை தவிர்த்தா நம்ம உடல்ல சரும பிரச்சனைகளே வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. ஸோ இந்த சித்த மருத்துவத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த உணவுகளை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? இந்த கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சொல்றது கம்பு, கேழ்வரகு, சில வகையான சிறு தானிய வகைகள். சரிங்களா? இது எல்லாமே எல்லாருக்குமே இது அலர்ஜியை காஸ் பண்ணுமானா அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு இது அலர்ஜியை காஸ் பண்ணும், ஒரு சிலருக்கு இல்லைங்க நான் அதெல்லாம் சாப்பிட்றேன் எனக்கு அலர்ஜிலாம் வரல, ஆனால் மாற்றாக இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது எனக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கரப்பான் பதார்த்தங்களை தவிர்த்துக்கோங்க. 6வது முக்கியமான ஒரு விஷயம், இதை தவிர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆல்கஹால் மற்றும் ஸ்மோக்கிங் தான். சரிங்களா? இதை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கல்லீரலில் அதிக அளவு டாக்ஸின்ஸ் நமக்கு சேர ஆரம்பிச்சிடும். ஸோ டாக்ஸின்ஸ் சேர சேர உடலில் அரிப்பும் நமக்கு குணமாகாது. இந்த 6 வகையான உணவுகளை கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணுங்க. ஏன்னா ஸ்பெஷல் மெடிசன் நம்ம நிறைய சொல்கிறோம், முக்கியமான ஒரு மருந்து. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காயக்கல்ப மருந்து வகைகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள், கீழாநெல்லியிலிருந்து பரங்கிப்பட்டையில இருந்து செய்யக்கூடிய முக்கியமான மருந்து வகைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அது எல்லாமே நம்ம சாப்பிட்டு குணம் அடையக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம தவறுதலாக சாப்பிட்றதுனால திரும்பவும் நமக்கு ட்ரிகர் ஆகி அரிப்பு அதிகமாகுது, இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. சில நேரத்தில் அரிப்பு அதிகமாகி அங்கேருந்து நமக்கு ரத்தமோ இல்லை நீர் வடிகிற மாதிரியோ நமக்கு ஏற்படலாம். இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இந்த உணவுகளை கட்டாயம் நீங்கள் தவிர்த்துட்டு வாங்க. சரும பிரச்சனைகளுக்கான நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் இல்லையா, அதற்கு இந்த உணவுகள் எல்லாமே கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.